Hello everyone, welcome to my channel. இன்னைக்கு நாம ஸ்டாண்டர்ட் 12th basics யூனிட் நம்பர் 2 கரண்ட் எலக்ட்ரிசிட்டியில் வந்து நம்ம எக்ஸாம்பிள் 2.9 2.10 பார்க்க போகிறோம். எக்ஸாம்பிள் 2.9ல கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. கொடுத்துருக்க சர்க்கியூட்டுக்கு வந்து நம்ம ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து கண்டுபிடிக்க போகிறோம். ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து கண்டுபிடிச்சதுக்கப்புறம் I1 அண்ட் I2 வந்து என்னன்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் டோட்டல் கரண்ட் வந்து என்னங்கிறது கண்டுபிடிக்கணும். அதாவது ஃபஸ்ட்டு வந்து நான் என்ன கண்டுபிடிக்கணும்னா ரெசிஸ்டார் 1 வழியாக பாஸ் ஆகக்கூடிய கரண்ட், அதுக்கப்புறம் செகண்ட் என்ன கண்டுபிடிக்கணும்னா ரெசிஸ்டார் 2 வழியாக பாஸ் ஆகக்கூடிய கரண்ட், அதுக்கப்புறம் நான் என்ன கண்டுபிடிக்கணும்னா ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து கண்டுபிடிச்சதுக்கப்புறம் டோட்டல் கரண்ட் எவ்வளோங்கிறதையும் நான் கண்டுபிடிக்கணும். எதுக்குன்னு பார்த்தோம்னா ஃபாலோயிங் சர்க்கியூட்டுக்கு வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். அந்த சர்க்கியூட்டோட டயக்ராம் புக்கில் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த சர்க்கியூட்டோட டயக்ராமில் வந்து பார்த்தோம்னா எனக்கு R1 அதாவது ஃபஸ்ட்டு ரெசிஸ்டாரோடைய ரெசிஸ்டன்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா 4 ஓம் வந்து கொடுத்துருக்காங்க. செகண்ட் ரெசிஸ்டாரோடைய ரெசிஸ்டன்ஸ் வந்து 6 ஓம் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து என்ன பார்த்துருப்போம்னா நம்மளுக்கு ஒரு பேட்டரி கனெக்ட் பண்ணியிருக்காங்க. அந்த பேட்டரியோட பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோம்னா 24 வோல்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு நான் அதை எழுதிக்கிறேன். R1 வந்து பார்த்தோம்னா 4 ஓம், அடுத்து R2 என்னன்னு பார்த்தோம்னா 6 ஓம், அடுத்தது எனக்கு பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் வந்து 24 வோல்ட் வந்து எனக்கு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு கொடுத்துருக்கக்கூடிய கனெக்ஷன் வந்து ஒரு பேரலல் கனெக்ஷன். பேரலல் கனெக்ஷனாக இருந்துச்சுன்னா எனக்கு ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸோட ஃபார்முலா என்னென்னு பார்த்தோம்னா 1/RP is equal to 1/R1 + 1/R2ங்கிறது ஃபார்முலா. இப்போ நான் ஃபார்முலாவில் R1 அண்ட் R2ஓட வேல்யூவை நான் சப்ஸ்டியூட் பண்ணேன்னா 1/R1க்கு பதிலாக 4, R2க்கு பதிலாக 6. இதை நான் கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறேன். கிராஸ் மல்டிப்ளை பண்ணேன்னா 6 × 1 வந்து 6, அடுத்து 4 × 1 வந்து 4, அடுத்து 6 4 தான் 24 கிடச்சிருக்கும். அப்படின்னா 6 + 4 வந்து 10 / 24. இதை நான் 2 டேபிளில் கேன்சல் பண்ணேன்னா 2 5s are 10, அடுத்து 2 12s are 24. இது எனக்கு 1/RPயோட வேல்யூ எனக்கு 5/12 வந்து கிடச்சிருக்கு. ஆனால் எனக்கு RPயோட வேல்யூ தான் வேணும். அப்படின்னா இதுக்கு நான் ரெசிப்ரோக்கல் எடுப்பேன். ரெசிப்ரோக்கல் எடுத்தேன்னா RP is equal to 12/5 கிடச்சிருக்கு. ரெசிஸ்டன்ஸோடைய யூனிட் வந்து என்னென்னு பார்த்தோம்னா ஓம், அதை எழுதிட்டேன். இப்போ நான் ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து கண்டுபிடிச்சிட்டேன். இதுக்கப்புறம் என்ன கண்டுபிடிக்கணும்னா I1 I2 வந்து கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் டோட்டல் கரண்ட் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். I1 வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு நான் ஓம்ஸ் லா வந்து யூஸ் பண்ணுறேன். ஓம்ஸ் லாவோட ஃபார்முலா என்னென்னு பார்த்தோம்னா V is equal to IRங்கிறது ஃபார்முலா. இப்போ இந்த இதில் பார்த்தோம்னா எனக்கு ஐயோட வேல்யூ தான் எனக்கு கண்டுபிடிக்கணும். அப்படின்னா ஆரை நான் இங்கிட்ட ட்ரான்ஸ்லேட் பண்ணுறேன். அப்படின்னா I is equal to V/R கிடச்சிருக்கும். அப்படின்னா ஃபஸ்ட்டு நான் I1 வந்து கண்டுபிடிக்கிறேன். அப்படின்னா V/R1 கிடச்சிருக்கும். ஏன்னா நான் கனெக்ட் பண்ணியிருக்கக்கூடிய பேட்டரி வந்து எனக்கு பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் 1 தான் 24. அதனால் இங்கே V1 ரெடி போடாமல் நான் V மட்டும் போட்டிருக்கேன். ஏன்னு பார்த்தோம்னா எனக்கு பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் எப்போவுமே சேமாக தான் இருக்கும். V வந்து என்னென்னு பார்த்தோம்னா 24, R1 வந்து எனக்கு 4 வந்து கொடுத்துருக்காங்க. அப்படின்னா 4 1s are, அடுத்தது இது 4 6s are. அப்படின்னா எனக்கு I1ஓட வேல்யூ 6 ஆம்பர் அப்படின்னு கிடச்சிருக்கு. அடுத்து I2 வந்து கண்டுபிடிக்கணும். அப்படின்னா V/R2. அப்படின்னா V வந்து 24, R2 என்னென்னு பார்த்தோம்னா 6. அப்படின்னா இது 6 1s are, இது 6 4s are. அப்படின்னா எனக்கு I2ஓட வேல்யூ 4 ஆம்பர் கிடச்சிருக்கு. அடுத்து டோட்டல் கரண்ட் வந்து கண்டுபிடிக்கணும். டோட்டல் கரண்ட்டுங்கிறப்ப எனக்கு I கண்டுபிடிக்கணும். அப்படின்னா எனக்கு I1ஐயும் I2வையும் ஆட் பண்ணால் I1 வந்து 6, I2 வந்து 4. அப்படின்னா ரெண்டையும் ஆட் பண்ணால் எனக்கு 10 ஆம்பர் கிடச்சிருக்கு. அப்படின்னா ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு பார்த்தோம்னா 12/5 ஓம். அடுத்தது வந்து நான் I1ஓட வேல்யூ வந்து 6 ஆம்பர், அடுத்து I2ஓட வேல்யூ 4 ஆம்பர், அதுக்கப்புறம் டோட்டல் கரண்ட் வந்து 10 ஆம்பர்னு கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது எக்ஸாம்பிள் 2.10. எக்ஸாம்பிள் 2.10ல கொஷின் என்ன கொடுத்துருக்கான்னு பார்த்தீங்கன்னா 2 ரெசிஸ்டார்ஸ் வந்து இருக்குது. அந்த ரெசிஸ்டார்ஸை வந்து ஃபஸ்ட்டு சீரீஸில் கனெக்ட் பண்ணி பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் பேரலல்லையுமே கனெக்ட் பண்ணி பார்க்குறாங்க. சீரீஸில் கனெக்ட் பண்ணுறப்ப அதோட ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து 15 ஓம் வந்து கிடச்சிருக்கு. அதே இதை பேரலில் கனெக்ட் பண்ணுறப்ப அதோட ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து 56/15 ஓம் வந்து கிடச்சிருக்கு. அப்படின்னா ஒவ்வொரு ரெசிஸ்டாரோடைய ரெசிஸ்டன்ஸ் என்னவாக இருக்குங்கிறத கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு நான் சீரீஸ் கனெக்ஷனோட ஃபார்முலா எழுதிக்கிறேன். சீரீஸ் கனெக்ஷனோட ஃபார்முலா என்னென்னு பார்த்தோம்னா 2 ரெசிஸ்டன்ஸையும் அப்படியே ஆட் பண்ணணும். அதோட வேல்யூ எனக்கு 15 ஓம் வந்து கொடுத்துருக்காங்க. அப்படின்னா எனக்கு என்ன கிடச்சிருக்குன்னா R1 + R2ஓட வேல்யூ 15 ஓம்னு எனக்கு கிடச்சிருக்கு. இதை ஈக்குவேஷன் நம்பர் 1 கன்சிடர் பண்ணிக்கிறேன். அடுத்து வந்து பார்த்தோம்னா எனக்கு பேரலல் கனெக்ஷன் பண்ணியிருக்காங்க. பேரலல் கனெக்ஷனோட ஃபார்முலா என்னென்னா 1/RP is equal to 1/R1 + 1/R2. அதோட வேல்யூ எனக்கு 56/15 எனக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ நான் அதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறேன். கிராஸ் மல்டிப்ளை பண்ணேன்னா எனக்கு R2
ப்ளஸ் இது இங்கே கிராஸ் மல்டிப்ளை பண்ணனா R1 டிவைட் பை R1 இன்ட்டு R2ன்னுட்டு எனக்கு கிடச்சிருக்கும். இது எனக்கு 1 டிவைட் பை RPயோட வேல்யூ. ஆனால் எனக்கு என்ன வேணும், RP தான் வேணும். அப்படின்னா RP இஸ் ஈக்குவல் டு இதை ரெசிப்ரோக்கல் எடுத்துருப்பேன். ரெசிப்ரோக்கல் எடுத்தால் R1 இன்ட்டு R2 டிவைட் பை R1 ப்ளஸ் R2ன்னுட்டு எனக்கு கிடச்சிருந்துருக்கும். இஸ் ஈக்குவல் டு 56 டிவைட் பை 15 கிடச்சிருக்கு. அப்படின்னா நான் இது எப்படி எழுதிக்கலாம்னா R1 இன்ட்டு R2 டிவைட் பை R1 ப்ளஸ் R2 இஸ் ஈக்குவல் டு 56 பை 15ன்னுட்டு கிடச்சிருக்கு. இதை ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னுட்டு கன்சிடர் பண்ணிக்கிறேன். இப்போ ஈக்குவேஷன் நம்பர் 1ல் நான் R1 ப்ளஸ் R2ஓட வேல்யூ 15 ஓம்னுட்டு கண்டுபிடிச்சிருந்தேன். அதை நான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறேன். சப்ஸ்டியூட் பண்ணால் எனக்கு R1 இன்ட்டு R2 டிவைட் பை 15 இஸ் ஈக்குவல் டு 56 பை 15 கிடச்சிருக்கும். இப்போ டிவிஷனில் இருக்கக்கூடிய இந்த 15 இங்கே டிவிஷனில் இருக்கக்கூடிய 15 எனக்கு கேன்சல் ஆயிடும். மீதி எனக்கு R1 இன்ட்டு R2ஓட வேல்யூ 56 கிடச்சிருக்கு. இதை ஈக்குவேஷன் நம்பர் 3ன்னுட்டு கன்சிடர் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் பார்த்தோம்னா எனக்கு R2 வந்து வேணும்னா இந்த R1 வந்து நான் இங்கிட்ட ட்ரான்ஸ்லேட் பண்ணுவேன். ட்ரான்ஸ்லேட் பண்ணனா எனக்கு டிவைடட் பையில் வரும். நான் R2 இஸ் ஈக்குவல் டு 56 டிவைட் பை R1ன்னுட்டு கிடச்சிருக்கு. இதை ஈக்குவேஷன் நம்பர் 4ன்னுட்டு கன்சிடர் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ஈக்குவேஷன் நம்பர் 4 நான் ஈக்குவேஷன் நம்பர் 1ல் போய் நான் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். சப்ஸ்டியூட் பண்ணனா ஈக்குவேஷன் நம்பர் 1 வந்து எனக்கு R1 ப்ளஸ் R2 இஸ் ஈக்குவல் டு 15. அதில் R2க்கு பதிலாக நான் 56 டிவைட் பை R1 சப்ஸ்டியூட் பண்ணுறேன் ஈக்குவல் டு 15. இப்போ நான் இந்த R1 நான் இங்கிட்ட கிராஸ் மல்டிப்ளை பண்ணேன்னா எனக்கு R1 ஸ்கொயரும் கிடச்சிருக்கும் ப்ளஸ் 56 டிவைட் பை R1 இஸ் ஈக்குவல் டு 15ன்னுட்டு கிடச்சிருக்கு. இப்போ இந்த R1 எனக்கு டிவிஷனில் இருக்குது. அதை இங்கே ட்ரான்ஸ்லேட் பண்ணனா மல்டிப்ளிகேஷன் ஆகும். நான் R1 ஸ்கொயர் ப்ளஸ் 56 இஸ் ஈக்குவல் டு 15 இன்ட்டு R1 அப்படின்னுட்டு எனக்கு கிடச்சிருக்கு. இப்போ இந்த 15 இன்ட்டு R1 இங்கிட்ட ட்ரான்ஸ்லேட் பண்ணனா மைனஸ் ஆயிரும். நான் R1 ஸ்கொயர் மைனஸ் 15 இன்ட்டு R1 ப்ளஸ் 56 இஸ் ஈக்குவல் டு 0ன்னுட்டு எனக்கு கிடச்சிருக்கு. இப்போ வந்து பார்த்தோம்னா எனக்கு இது ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணுது. குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனை வந்து ஃபார்ம் பண்ணுதுங்கிறப்ப எனக்கு 2 நம்பரை சூஸ் பண்ணால் அந்த 2 நம்பரையும் மல்டிப்ளை பண்ணால் 56 வந்து கிடைக்கணும். அந்த 2 நம்பரையும் ஆட் பண்ணனா எனக்கு மைனஸ் 15 வந்து கிடைக்கணும். அப்படின்னா நான் சூஸ் பண்ணக்கூடிய 2 நம்பர் என்னன்னு பார்த்தோம்னா 8 and 7. ஏன்னா 7 8 தான் 56. இங்கே மைனஸ் வந்து நான் போட்டேன்னா மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். அப்படின்னா -8 -7ஓட வேல்யூ எனக்கு -15 கிடச்சிருக்கு. இங்கே R1 கிடச்சிருக்கு. அப்படின்னா R1 -8ன்னு ஒரு வேல்யூ கிடச்சிருக்கும். R1 -7 இஸ் ஈக்குவல் டு 0 கிடச்சிருக்கும். அப்படின்னா R1 இஸ் -8 இஸ் ஈக்குவல் டு 0. அடுத்து R1 -7 இஸ் ஈக்குவல் டு 0 கிடச்சிருக்கு. அப்படின்னா இந்த -8 இங்கே ட்ரான்ஸ்லேட் ஆச்சுன்னா +8 ஆயிரும். அப்படின்னா R1 இஸ் ஈக்குவல் டு 8ன்னு ஒரு வேல்யூ கிடச்சிருக்கு. R1 இஸ் ஈக்குவல் டு 7ன்னுட்டு எனக்கு ஒரு வேல்யூ கிடச்சிருக்கு. அப்படின்னா R1க்கு வந்து எனக்கு 2 வேல்யூ கிடச்சிருக்குன்னா R2க்குமே வந்து எனக்கு 2 வேல்யூஸ் வந்து கிடச்சிருக்கும். இப்போ R2ஓட வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு நான் ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் போய் R1க்கு பதிலாக 8ம் R1க்கு பதிலாக 7ம் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். அப்படின்னா R1 ப்ளஸ் R2 இஸ் ஈக்குவல் டு 15. இப்போ இந்த இதில் R1க்கு பதிலாக 8 சப்ஸ்டியூட் பண்ணனா 8 ப்ளஸ் R2 இஸ் ஈக்குவல் டு 15. இந்த +8 இங்கே ட்ரான்ஸ்லேட் ஆச்சுன்னா -8 ஆகும். அப்படின்னா R2 இஸ் ஈக்குவல் டு 15 - 8. அப்படின்னா 15 - 8ஓட வேல்யூ எனக்கு என்ன கிடச்சிருக்கும்னா 7 வந்து கிடச்சிருக்கும். இப்போ இதோட யூனிட் R1க்கு வந்து பார்த்தோம்னா எனக்கு அதே தான், ரெசிஸ்டன்ஸ் இருக்கிறனால ஓம். அடுத்து R2ஓட வேல்யூ எனக்கு 7 ஓம் கிடச்சிருக்கு. இப்போ R1ஓட வேல்யூ 7ஆக இருக்கிறப்ப R2 என்னன்னு கண்டுபிடிக்கணும். அப்படின்னா R1 ப்ளஸ் R2 இஸ் ஈக்குவல் டு 15. அப்படின்னா R1 வந்து பார்த்தோம்னா 7. அப்படின்னா 7 ப்ளஸ் R2 இஸ் ஈக்குவல் டு 15. அப்படின்னா R2 இஸ் ஈக்குவல் டு 15. இந்த +7 இங்கே ட்ரான்ஸ்லேட் ஆச்சுன்னா -7 ஆகும். அப்படின்னா R2 இஸ் ஈக்குவல் டு 15 - 7ஓட வேல்யூ எனக்கு 8ன்னு கிடச்சிருக்கும். இங்கேயும் நான் ஓம் வந்து எழுதிக்கிறேன். அப்படின்னா R1ஓட வேல்யூ 8ஆக இருக்கிறப்ப எனக்கு R2ஓட வேல்யூ 7 கிடச்சிருக்கும். R1ஓட வேல்யூ 7 இருக்கிறப்ப R2ஓட வேல்யூ 8ன்னு கிடச்சிருக்கும். அப்படின்னா மொத்தம் 2 வேல்யூஸ் வந்து R1க்கும் R2க்கும் வந்து கிடச்சிருக்கு. இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு சப்ஸ்கிரைப் எனக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்குது. அதுக்கப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிங்க. அதுக்கப்புறம் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலும் நான் ஏதாச்சும் இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் அதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லிங்க. தேங்க்யூ.